Hi guys, welcome to Mommy Lifestyle. இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூசணிக்காயும் ப்ரோக்கோலியும் சேர்த்திருக்கேன். நீங்க பூசணிக்காய்க்கு பதிலா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பல் பூண்டும் இடிச்சு நான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். லைட்டா மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா குறைஞ்சு காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவுக்கு ரைஸ் நீங்க போட்டுட்டு அது கூட நம்ம பண்ண ப்ரோக்கோலி கறியை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்க ஃபீட் பண்ணலாம் பேபிக்கு. உங்க வீட்டு பேபிஸ்க்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.